வணக்கம் நண்பர்களே. தேங்காய் பால் என்றாலே பலருக்கும் நினைவுக்கு வருவது பிரியாணி, குருமா, பாயாசம் போன்ற சுவையான உணவுகள் தான் ஞாபகத்தில் வரும். ஆனா இந்த தேங்காய் பால் உங்களுடைய இதயத்தை பாதுகாக்கும், சர்மத்தை இளமையா வச்சுக்கிறோம், உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவும், நோய் எதிர்ப்பு சக்தியா அதிகரிக்கும். இவை அனைத்திற்குமே அறிவியல் என்ன சொல்லுது? அதே நேரத்துல யாரெல்லாம் தேங்காய் பாலை அதிகமா குடிக்க கூடாது, அதிகமா குடித்தால் என்ன விளைவுகள் ஏற்படும், ஸோ யாரு எவ்வளவு அளவு குடிக்கணும், ஒரு நாளைக்கு எவ்வளவு குடித்தால் நல்லது அப்படிங்கிற முழுமையான தகவலையும் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. கடைசியில தினமும் தேங்காய் பால் எவ்வளவு குடிக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவா முழுமையாக பாருங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இது முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்க்கலாம். 100 மில்லி தேங்காய் பாலில் பொதுவாக காணப்படும் சத்துக்கள் நல்ல கொழுப்பு, MCD அப்படின்னு சொல்லக்கூடிய மீடியம் செயின் ட்ரைகிளிசரைட்ஸ் இது இருக்கும். அடுத்து இரும்புச்சத்து, மேங்கனீஸ், மெக்னீசியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், தாமிரச்சத்து, செலினியம், விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள். இந்த சத்துக்கள் தான் உடல்ல பல்வேறு உறுப்புகளுக்கு இதை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. இப்ப தேங்காய் பால் சாப்பிட்றதுனால உடல்ல ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்துடலாம். உடலுக்கு ஒரு உடனடியான சக்தியையும் ஆற்றலையும் கொடுக்கறதுக்கு தேங்காய் பால் பயன்படுது. தேங்காய் பால்ல இருக்கக்கூடிய MCD, அதை நம்ம சொன்னோம்ல, ட்ரைகிளிசரைடு, இந்த கொழுப்புகள் உடல்ல விரைவாகவே போய் சக்தியா மாறுது. அதனால உடல் சோர்வு குறையும், உடலுக்கு ஒரு உடனடியான எனர்ஜி கிடைக்கும், வேலை செய்யறதுக்கான திறன் கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து இரண்டாவதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு தேங்காய் பால் பயன்படுது. பலரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, தேங்காய் பால் கொழுப்பு அதிகமாக இருக்குது, அதனால இது இதயத்திற்கு தீங்கு தரக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு சொல்லி இதை தவிர்க்கிறார்கள். ஆனால் உண்மை என்னன்னா, ரொம்பவுமே ஆரோக்கியமானது தேங்காய் பால். ஆனால் அளவாக எடுத்துக்கிட்டால் ஆரோக்கியம், அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் அது நஞ்சாக்கப்படும். நீங்கள் அளவாக குடிச்சிங்கன்னா உங்கள் இதயத்திற்கு இது ஆரோக்கியமான ஒரு உணவு தாங்க. அதிகமாக எடுத்துக்கிட்டால் தான் அது கொழுப்பு அதிகமாகி கொலஸ்ட்ரால் கூடும். ஸோ இந்த MCDன்னு சொல்லக்கூடிய அந்த கொழுப்பு ரொம்பவுமே நல்ல கொழுப்பு, நல்ல கொலஸ்ட்ராலை கொடுக்கக்கூடியது. அதாவது HDL அப்படின்னு சொல்லக்கூடிய குட் கொலஸ்ட்ராலை கொடுக்கக்கூடியது. அதனுடைய தன்மையை தான் இது அதிகரிக்கும். ஸோ அளவாக எடுத்துக்கிட்டால் ரொம்பவுமே நல்லது. அடுத்து மூன்றாவது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு தேங்காய் பால் பயன்படுது. தேங்காய் பாலில் லாரிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு ஆசிட் இருக்குதுங்க. இது உடலில் மோனோலைசினாக மாறி சில வகையான பாக்டீரியா மற்றும் வைரஸ்களை எதிர்த்து செயல்படக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இதனால் என்ன ஆகும்னா, வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை நம்ம உடல் எளிமையாக எதிர்த்து போராடிடும். அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு சளியோ, காய்ச்சலோ, இருமலோ இதெல்லாம் வரவே செய்யாது. சிலருக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு வர்றதுக்கு காரணம் நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் கம்மியாக இருக்குது, அதனால் வரும். ஆனால் உங்களுக்கு நீங்கள் தேங்காய் பாலை எடுக்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாயிரும். ஸோ அதனால் தேங்காய் பால் ஒரு சிறந்த உணவு தான். அடுத்து நான்காவது நன்மை என்னன்னா, செரிமானத்திற்கு இது ரொம்பவுமே ஆரோக்கியமான ஒரு உணவுங்க. தேங்காய் பால் குடலுடைய இயக்கத்தை சீராக வைக்கிறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கும் இது பயன்படுது. குடல் ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறதுக்கு தேங்காய் பால் பயன்படுது. அடுத்து ஐந்தாவது நன்மை, உடல் எடையை குறைக்கிறதுக்கு தேங்காய் பால் பயன்படுது. பலரும் கீட்டோ டயட்டில் பயன்படுத்துவதற்கு காரணமே MCD ஃபேட்டு தாங்க. அது நீங்களே நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அதாவது ஃபேட்டை கம்மி பண்ணும், முள்ளால் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தேங்காயில் ஃபேட் இருக்குது. அந்த ஃபேட்டு கெட்ட ஃபேட்டை, உடலில் இருக்கக்கூடிய ஃபேட்டை குறைக்கும். அதுதான் கீட்டோ டயட்டில் சொல்லுவாங்க. ஸோ அந்த கீட்டோ டயட்டில் இந்த தேங்காய், அதாவது ஃபேட் ஐட்டமாக தான் அதில்
யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா பசியை தாமதப்படுத்துமா. சிலருக்கு நீண்ட நேரம் பசி வராத ஒரு உணர்வை கொடுக்கறதுக்கு தேங்காய் பால் வந்து பயன்படுது. ஆனால் அதிகமாக குடிச்சிங்கன்னா கலோரி அதிகமாகி உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் அளவாக நீங்கள் குடித்தாதான் இது கரெக்டாக உங்கள் உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது பயன்படும். சிலரெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் எண்ணெயை சாப்பிடுவாங்க. காலையில் வெறும் வயிற்றில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சாப்பிடும்போது அந்த தேங்காயில் எண்ணெயில் இருக்கக்கூடிய அந்த ஃபேட்டு நம்ம உடலுக்குள்ளே போய் நம்மளுக்கு வந்து அந்த கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு பயன்படும். ஸோ இந்த மாதிரியும் ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்து 6வது நன்மை, எலும்புகளுக்கு இது ஆரோக்கியத்தை கொடுக்குது. ஏன்னா தேங்காயில் வந்து மெக்னீஷியம் மற்றும் பாஸ்பரஸ் இது 2மே இருக்குது. இது 2மே எலும்பு ஆரோக்கியத்திற்கு ஆதரவாக இருக்குது. அடுத்து 7வது நன்மை என்னென்னா சர்ம அழகு தாங்க. தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய அந்த நல்ல கொழுப்பு சர்மத்தை எப்போதுமே ஈரப்பதத்தோடு வச்சு பராமரிக்கிறதுக்கு பயன்படுது. வறண்ட சர்மத்தை குறைக்கிறதுக்கு பயன்படுது. சர்மத்தை பளபளப்பாக வச்சுக்கிறதுக்கு, ஒரு கிளியரான ஸ்கின்னை கொடுக்கறதுக்கு, க்ளோயிங்கான ஸ்கின்னை கொடுக்கறதுக்கு தேங்காய் பால் வந்து பயன்படுது. நிறைய பேருக்கு டீனேஜில் என்ன ஆகும்னா முகங்களில் முகப்பருக்கள் நிறையாவே வரும். அது பார்ப்பதற்கே ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்கெல்லாம் காலையில் வெறும் வயிற்றில் தேங்காய் பாலை ஒரு 3 டேஸ் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தால் அந்த முகப்பருக்கள் எல்லாமே போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் எப்போவுமே இளமையாக இருக்கணும், முதுமையிலையும் இளமையாக இருக்கணும்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 2 சொட்டு தேங்காய் எண்ணெயை எடுத்து உங்களுடைய ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிட்டு தூங்குனீங்கன்னா உங்களுடைய முகம் எப்பொழுதுமே இளமையாக இருக்கும். அடுத்து 8வது நன்மை என்னென்னா தலைமுடி ஆரோக்கியத்திற்கு தேங்காய் பால் வந்து பயன்படுது. தேங்காய் பால் சிலர் வந்து வெளிப்புறமாக தலைமுடியிலையும் பயன்படுத்துகிறாங்க. இது தலைமுடியை வந்து மென்மையாக்குறதுக்கு உதவுது, வறட்சியை குறைக்கிறதுக்கு உதவுது. அதாவது முடியை நல்லா சாஃப்ட் ஆக்குறதுக்கு இது பயன்படுது. நீங்கள் வெளியில் பூசலினாலும் உள்ளார குடிக்கும்போது அந்த ஊட்டச்சத்துக்கள் போய் முடிக்கு போய் முடியோடைய வேர்களை வலுப்படுத்துறதுக்கு பயன்படுது. அடுத்து 9வது நன்மை, தசைகளுடைய செயல்பாட்டிற்கு தேங்காய் பால் வந்து பயன்படுது. தேங்காய் பாலில் பொட்டாசியம் மற்றும் மெக்னீஷியம் இருக்கிறதுனால இது தசை சுருக்கத்தை சீராக நடைபெறுறதுக்கு இது உதவியாக இருக்குது. உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு ரொம்பவே தேங்காய் பால் ஒரு நல்ல ஒரு உணவாக இருக்குது. அடுத்து 10வது நன்மை என்னென்னா மூளையோடைய செயல்பாடை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு தேங்காய் பால் பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய MCD கொழுப்புகள் மூளைக்கு விரைவான ஒரு சக்தியை கொடுக்கறதுக்கு பயன்படுது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா நினைவாற்றல் வந்து அதிகப்படுத்துறதுக்கு இது பயன்படுது, மூளையை ஷார்ப்பாக வச்சுக்கிறதுக்கு தேங்காய் பால் பயன்படுது அப்படின்னு சில ஆய்வுகள் கூறுது. இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த தேங்காய் பாலை யாரெல்லாம் ரொம்ப கவனமாக எடுக்கணும்னா அதிக உடல் எடை இருக்கிறவங்க கவனமாக அளவாக எடுக்கணுங்க. அதிக கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களும் அதே மாதிரி கவனமாக எடுக்கணும். கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்க உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அதிகமாக குடித்தா என்ன ஆகும்னா வயிற்றுப்போக்கு ஏற்படும், வயிறு உப்பசம் ஏற்படும், அதிக கலோரி ஏற்பட்டு உடல் எடை அதிகரிக்கும், சிலருக்கு அலர்ஜி ஏற்படும். அதனால் அளவாக குடிக்கிறதா ரொம்பவே நல்லது. எப்படி இதை குடிக்கலாம்னா சர்க்கரை சேர்க்காம வீட்டிலேயே நம்ம தயாரித்து குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இதை நம்ம ஸ்மூத்தி, ஓட்ஸு இல்லை இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். இல்லை தேங்காய் பாலை வெறுமனமே தேங்காயை அரைச்சி பிழிஞ்சு நம்ம பாலாக குடிக்கலாம். இல்லை உணவு வடிவிலையும் நம்ம எடுக்கலாம். ஸோ உணவு வடிவில்னா இப்போ காய்கறிலாம் சேர்க்கும்போது குருமா செய்கிறது, பொரியல் பண்ணும்போது அந்த தேங்காய் திருவி போடுறது, ஸோ அந்த மாதிரியும் சேர்த்து நம்ம எடுத்து நம்ம உணவில் சாப்பிட்டுக்கலாம். தேங்காய் பால் தினமும் வந்து எவ்வளவு குடிக்கணும்னா பொதுவாக 100லேருந்து 150 மில்லி அளவு மட்டும்தாங்க குடிக்கணும். இதுவே உங்களுக்கு போதுமானது. அதிகமாக குடிக்க வேணாம். வாரத்துக்கு 3 இல்லை 4 முறை நீங்கள் எடுத்துக்கிட்டாவே போதும். தினமும் குடிக்கணும்னா அவசியமே இல்லை. வாரத்தில் 3 இல்லை 4 நாட்கள் எடுத்துக்கிறேங்க. சிலரெல்லாம் டெய்லி எடுத்துக்குவாங்க. ஸோ டெய்லிலாம் எடுக்க வேணாம், கேப் விட்டு எடுக்கிறதா ரொம்பவே நல்லது. ஸோ தேங்காய் பால்ங்கிறது ரொம்பவுமே ஒரு சத்தான பால் தான். அதை நீங்கள் சரியான முறையில் எடுத்தீங்கன்னா உங்கள் உடலுக்கு பலவிதமான நன்மைகள் வந்து கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.